Good evening, Aditi, Maithili. Audible, ma? I'm audible? Okay, fine. 1 minute. Okay. So, yeah, thank you, Maithili, for that feedback. We'll start today's class. நம்ம வந்து இன்னைக்கு the principles of inheritance அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த inheritance செக்ஸ் லிங்க்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டிசார்டர்ஸ் ஆட்டோசோமல் இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ் இதெல்லாம் படித்தோம் இல்லையா போன கிளாஸில். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு முடிக்கும் போது நான் சிக்கிள் செல் அனிமியா பற்றி பேசியிருப்பேன். சிக்கிள் செல் அனிமியா பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், சிக்கிள் செல் அனிமியா அப்படின்ட்டு. எஸ், தேங்க்யூ அதித்தி ஃபார் தட் ஃபீட்பேக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா we are going to see about the thalassemia அந்த மீதி இருக்க விட்டு போன அந்த கேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஸோ சிக்கிள் செல் அனிமியா சும்மா குயிக் ரீகால், அங்கே வந்து ஒரு பேஸ் பேர் சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது இல்லையா. ஸோ அந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அதில் வந்து செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, ப்ராபப்ளி த்ரூ மியூட்டேஷன் என்ன பார்த்தோம். ஸோ ஜெனோமேட்டிக் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த டிசார்டர்ஸ் எல்லாம் லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். அதோட கண்டினியூஷனை அண்ட் சில கொஷின்ஸ் டிஸ்கஷனோடு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் டிசார்டர்ஸ், மெண்டேலியன் டிசார்டர்ஸ் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாகவே நான் நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதில் மெயினாக வந்து லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு முடிக்கும்போது அந்த சிக்கிள் செல் அனிமியா அதை பற்றி வந்து உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னும் போது என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிக்கிள் செல் அனிமியா அனிமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது நம்மளுக்கு மெயினாக, தெர் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் glutamic acid by valine எங்க இந்த 6th பொசிஷன், எங்க பீட்டா செயின் ஆஃப் த ஹீமோகுளோபின். ஓகே, ஸோ இப்போ ஹீமோகுளோபின்ல ஆல்ஃபா செயின் இருக்கும், பீட்டா செயின் இருக்கும். இட் ஹஸ் காட் 141 அமினோ ஆசிட்ஸ். பீட்டா செயினில் மொத்தம் 146 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா செயினில் 6th பொசிஷனில் ஜஸ்ட் ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு பாயிண்டில். ஸோ வி கேன் சே தட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பேர் அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து சிக்கிள் செல் அனிமியா வந்து வருது. யூஸ்வலாக அது கேகு அப்படிங்கிறதுக்கு வந்து அது கோட் ஆகிறது கக்குன்ற மாதிரி கோட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொன்னது தான். ஸோ அதை வச்சு இன்னைக்கு போகிறது வந்து நம்ம தலசீமியா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் முதல்ல சொல்கிறது வந்து என்னென்னா, ஓகே எஸ் ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஹெரிடிட்டரி டிசார்டர். ஹெரிடிட்டரி டிசார்டர் அப்படின்னும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ஹீமோகுளோபின் அந்த செயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட சிந்தசிஸ் வந்து குறையுது. ஸோ அதனால என்ன ஆகும், ஹீமோகுளோபினோட அக்குமுலேஷன் வந்து அப்நார்மலாக மாறும். ஸோ அதனால வந்து இட் இஸ் ரிசல்ட்டிங் இன் தலசீமியா. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் 1 or more டைப்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் பாலிபெப்டைட். ஓகே, ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது செயின்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து 2 வகை மெயினாக சொல்லுவோம். ஒன்று வந்து ஆல்ஃபா தலசீமியா, இன்னொன்று வந்து பீட்டா தலசீமியா. ஆல்ஃபா தலசீமியானா ஆல்ஃபா செயின் ஆஃப் ஹீமோகுளோபின் அஃபெக்ட் ஆக போகுது. பீட்டா தலசீமியானா பீட்டா செயின் ஆஃப் ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக ஹீமோகுளோபின் அடல்ட் ஹீமோகுளோபின்ல HbA அண்ட் HbA2 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 2 ஆல்ஃபா 2 பீட்டா செயின் இருக்கணும். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு செயின் ப்ரொடியூஸ் ஆகலாம், அது ஆல்ஃபா தலசீமியா, இல்லை பீட்டானா பீட்டா தலசீமியான்னு சொல்ல போகிறோம். ஓகேவா. ஸோ inadequate ப்ரொடக்ஷன் ஆஃப் பீட்டா செயின், inadequate ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா செயின் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இட்ஸ் அன் ஆட்டோசோமல் ரெசிசிவ் பிளட் டிஸார்டர். இங்கே என்ன நடக்குது, ஹீமோக்ளோபின் வந்து அப்நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் என்ன வருது, இட்ஸ் காசிங் அனீமியா. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ஆர்பிசிஸ்லாம் சிக்கிள் செல்லில் சிக்கிள் ஷேப் ஆகிடும்னு சொன்னேன். இங்கே என்ன ஆகிடும், போதுமான அளவே இருக்காது, அந்த ஹீமோக்ளோபின் எல்லாமே சைஸே வந்து ரொம்ப இதுவாகிடும். ஸோ இது என்ன ஆகும், when it is passing through those capillaries, usual shape இல்லாதனால இது என்ன ஆகும், அப்படியே ரப்சர் ஆகிடும், leading to anemia. So it is an autosomal recessive blood disorder in which the hemoglobin is abnormal, causing anemia due to non-synthesis or reduced rate of synthesis of one of the globin chain. So குறைபாடம் ஏற்படுகிறது. ஸோ ஒன்று சிந்தசைஸே ஆகலை, இல்லை சிந்தசைஸ் ஆகுது, ரொம்ப கம்மியாக சிந்தசைஸ் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட் இருக்கும். ஸோ there are two forms of thalassemia, that is alpha thalassemia, the production of alpha globin chain affected, inadequate alpha chain production, or beta thalassemia, production of beta chain affected, inadequate beta chain production. இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த தலசீமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் ஃபார்ம் வந்து பீட்டா தலசீமியா தான். It is also called as Cooley's anemia. எக்ஸாம்ல கேட்பாங்கம்மா, எழுதிக்கோங்க உங்ககிட்ட ஏதாவது நோட் இருந்தா. It is also called as Mediterranean anemia because very common among that place, Mediterranean regions. ஓகே, ஸோ அதனால இதுக்கு இந்த பேர் இருக்கு. கூலிஸ் அனிமியான்ற பேர் வந்து கண்டுபிடித்தவர் கூலி அப்படிங்கிறவர், அதனால இந்த பேர் வரும். ஓகேவா? அடுத்து வந்து இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, டோட்டலா there will be no production of beta chain, particularly homozygous form. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பீட்டா செயின் தான் வந்து இங்க வந்து ரொம்ப 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 அஃபெக்ட் ஆயிடும். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ we have what is called beta chain. Okay, so that you should know. Okay, so next, in thalassemia, the production of alpha chain is governed by two closely linked genes, HBA1 and HBA2, which is present on the 16th chromosome. Beta chain க்கு வந்து ஒரு single gene தான் இருக்கு, which is on the 11th chromosome. So alpha chain க்கு வந்து எங்க இருக்கு, it is in the 16th chromosome. இதே beta chain க்கு வந்து ஒரு single gene தான் வந்து அதை govern பண்ணுது, which is present on the 11th chromosome. Okay, இந்த கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு தலசீமியா மேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலசீமியா மேஜர் அப்படின்னும் போது என்னன்னா, இட் இஸ் ஆக்சுவலி தலசீமியா மேஜர், தலசீமியா மைனர்னு சொல்லுவோம். தலசீமியா மேஜர் அப்படின்னா என்ன அர்த்தம், தலசீமியா மைனர்னா என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் தலசீமியா மைனர் அப்படின்னா இது ரொம்ப மைல்டு ஏசிம்டமேட்டிக் கண்டிஷன். asymptomatic condition. Okay, it's a asymptomatic condition. இதுதான் இது. இப்போ இதே வந்து பீட்டா தலசீமியா மேஜர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், there will be total suppression of chain synthesis. Okay, so எல்லா தலசீமியா ஃபார்ம்லயும் ஆல்பா பீட்டால we have major minor. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜர் சொன்னோம்னா சுத்தமா அந்த செயினே ப்ரொடியூஸ் ஆகாது, மைனர்ல ஓரளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். பட் வந்து என்ன ஆகும், இதுல வந்து ரொம்ப லெஸ் சிவியர் கண்டிஷன் சொல்லலாம் மைனர், தலசீமியா மைனர். ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இந்த தலசீமியா மேஜர், பீட்டா தலசீமியா மேஜர் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா செயின் வந்து டோட்டலா சப்ரஸ் ஆயிடும். ஸோ அப்ப என்ன செயின் அதிகமா இருக்கும், there will be increased production of alpha chain, simultaneous gamma chain. இந்த gamma chain வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா ஃபீட்டல் ஹீமோகுளோபின்ல 2 ஆல்பா 2 காமா இருக்கும். ஓகேவா? அதுல வந்து என்ன ஆகும்னா, இந்த 2 ஆல்பா 2 காமா இருக்கு இல்லையா, ஸோ இது நிறைய வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது நிறைய அக்குமுலேட் ஆகும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, அங்க வந்து அந்த ஆர்பிசிஸ் எல்லாமே ரொம்ப 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 குட்டியா மைக்ரோசைட்ஸா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு, leading to characteristic rupture, which we call it as anemia. இது வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சில்ட்ரன் வந்து யூஸ்வலா ஹவு டு கெட் ட்ரீட்டட் வித் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா growth retardation இருக்கும், லிவர் ஸ்பிளீன் வந்து பயங்கரமா வீங்கி இருக்கும், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லிவர் ஸ்பிளீன் பார்ப்போம்.
அடுத்து வந்து மென்டல் ரிட்டார்டேஷன், growth ரிட்டார்டேஷன் இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருப்போம். அதுதான் ட்ரீட்மெண்ட். ஓகேவா? இவ்வளவு ஞாபகம் வச்சுட்டா போதும். இதுல எது ரொம்ப ஃபேட்டல்? ரொம்ப ஃபேட்டல்னா உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபா தான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ஆல்ஃபால வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கவே இருக்காது. தேல் பி டோட்டல் ஸ்டாப். யா, குட் ஈவினிங் ஸ்ரீவத்சவ். ஸோ டோட்டல் ஸ்டாப்பேஜ் ஆஃப் செயின் இந்த சிந்தசிஸ். ஓகே, இது வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெட்ரோசைகஸ் ஃபார்ம். ஹெட்ரோசைகஸ் ஃபார்ம்ல என்னன்னா 50-50 பாசிபிள் ஆஃப் பிரசன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் போத் வில் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் மலேரியா, த பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், தட் இஸ் சிக்கிள் செல் ஆகட்டும் தலசிமியா ஆகட்டும். தே ஹாவ் அ ட்ரெயிட். ட்ரெயிட் என்னன்னா 50% நார்மலா இருக்கும், 50% வந்து அந்த அப்நார்மல் ட்ரெயிட் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? தே ஆர் ஹேவிங் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த மலேரியா ஃபால்சிபாரம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட் இஸ் கால்ட் சிக்கிள் செல் அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஆர்பிசிஸ் இந்த மாதிரி சிக்லிங் போகும்போது என்ன ஆகும்னா உள்ள இருக்கிற பொட்டாசியம் எல்லாமே வெளியே வந்துருமா. அப்ப உள்ள வந்து என்வாயர்மெண்ட்ல லோ பொட்டாசியம் இருக்குமா. ஸோ லோ பொட்டாசியம் இருக்கிறதால அந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம் வந்து அது உள்ள வந்து சர்வைவ் ஆக முடியாது. அதுதான் ரீசன் சொல்றாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்கிள் செல் அனிமியா இருக்கட்டும் இல்ல தலசிமியா இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த டிசீஸ் அகெயின்ஸ்டா அவங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கும்னா மலேரியா, பர்டிகுலர்லி மலேரியா ஃபால்சிபாரம், அந்த செரிப்ரல் மலேரியான்னு சொன்னோம்ல அது. போத் வில் அஃபெக்ட் த பீட்டா செயின் ஆஃப் த ஹீமோகுளோபின். இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப காமன் ஃபார்ம். ஓகே, next. Now going to the question session, children. Thalassemia and sickle cell anemia are caused due to a problem in globin molecule synthesis. Select the correct statement. Both are due to quantitative defect in globin chain synthesis. Thalassemia is due to less synthesis of globin molecules. Sickle cell anemia is due to quantitative problem of globin molecules. Both are due to qualitative defect in globin chain synthesis. So இதுல வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ரெண்டுமே வந்து அந்த குளோபின் மாலிக்யூல்ல வர பிரச்சனையால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் தலசிமியா ஆகட்டும் சிக்கிள் செல் அனிமியா ஆகட்டும். இங்க பீட்டா செயின்ல ஒரு ஸ்மால் சேஞ்ச் இன் த அமினோ ஆசிட் ரீப்ளேஸ்மெண்ட். இங்க வந்து பீட்டா செயின் ப்ரொடக்ஷனே வந்து டெஃபிஷியன்ட் ஆகுது. ஸோ இதுல என்ன கரெக்டான ஆன்சர்? எஸ், வாட் வில் பி த ஆன்சர்? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை சில்ட்ரன். எஸ், யூஆர் ரைட். தட் இஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா போத் ஆர் டியூ டு குவான்டிடேட்டிவ் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க தான் குவான்டிட்டி வச்சு பேசுவோம். தட் இஸ் வித் தலசிமியா இன்சஃபிஷியன்ட் ஆர் இன்அடிக்குவேட்னு சொல்லுவோம். இங்க வந்து இருக்கு ஒரே ஒரு இடத்துல ஒரு மாற்றம். ஸோ திஸ் வில் நாட் பி த ரைட் ஆன்சர். சிக்கிள் செல் அனிமியா இஸ் டியூ டு குவான்டிடேட்டிவா கிடையாது, பிகாஸ் ஆஃப் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி அமினோ ஆசிட். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த குளூட்டாமிக் ஆசிட் பை வாலின். ஸோ இதுவும் இருக்க முடியாது. Both are due to qualitative defect. Like what qualitative defect? இருக்கிற வரைக்கும் அங்க என்ன இருக்கோ அது அந்த ஒரு பாயிண்ட் இங்க அந்த 6th பொசிஷனை தவிர மீதியெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் அந்த பீட்டா செயின் தான் இல்ல, மீதி இருக்கிறது வரைக்கும் they are good only. So it is not a qualitative defect of the beta chain synthesis. அதித்தி புரியுதுங்களா? It is not qualitative or quantitative defect. இங்க தலசிமியா வந்து என்னது? It's a less synthesis of globin. That is the right answer. Yes, very good Maithili. Good Srivatsav. Aditi புரியுதுங்களா உங்களுக்கு ஆன்சர்? Yes. Okay. Sickle cell anemia is caused by substitution of valine by glutamic acid in the beta globin chain of hemoglobin, caused by change in single base pair of DNA, characterized by elongated sickle-like RBCs with a nucleus, and autosomal linked dominant trait. This is the correct answer. Sickle cell. Sickle cell என்ன ஆகுது? First பார்க்கலாமா discussion. Caused by substitution of valine by glutamic acid. Glutamic acid only is replaced by valine. இது கிடையாது. Then it's an autosomal linked dominant. It's a recessive. கிடையாது. So what about here? அது elongated sickles like RBC தான். நியூக்ளியஸ்லாம் RBCல கிடையாது. So it is a single base pair change in the DNA. புரியுதுங்களா? நான் சொன்னேன்ல அந்த கேக்ன்றது வர்றது வந்து கக்குன்னு மாறிடும். ஸோ அதனால தான் அந்த 6th பொசிஷன்ல
நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த குளூட்டாமிக் ஆசிடுக்கு பதிலாக வேலின் மாறிடும். ஸோ அதனால என்ன ஆகும், ஆர்பிசிஸ் வந்து யூஸ்வலா நம்மளுக்கு இந்த பைகான்கேவ் அப்படி இருக்கிறது வந்து வில் பிகம் லைக் திஸ் சிக்கல் when they are exposed to low oxygen tension. புரியுதுங்களா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது இருக்க புரியுதா? தலசீமியா அண்ட் வாட் யூ கால் த சிக்கல் செல் அனிமியா, பிகாஸ் ரொம்ப காமனா இதுல வந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து புரியணும். ஓகே, இங்க வந்து ஹீமோகுளோபின் அந்த பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து இன்சஃபிஷியண்டா இருக்குது. குவாலிட்டியில எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. குவான்டிட்டி வந்து வைஸ் பாத்தீங்கன்னா தலசீமியால இன்அடிக்குவேட்டா அங்க இருக்கு. பட் சிக்கல் செல்ல வந்து ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஆகுது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எங்க யூஷுவல் ப்ராப்ளம் கம்ஸ் இந்த பீட்டா செயின். அதுதான் ரொம்ப காமன் தேன் ஆல்பா வாட் எவர். பீட்டா வந்து இஸ் மோர் காமன். தலசீமியா மேஜர், தலசீமியா மைனர். ஸோ அதுதான் கூலிஸ் அனிமியா, மெடிடேரியன் அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் வெரி காமன். ஸோ அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? எஸ், வெரி குட் அதித்தி, ஸ்ரீவத்சவ் அண்ட் ஆல். Sickle cell anemia has not been eliminated from African population because it is not a fatal disease. It provides immunity against malaria. It is controlled by dominant gene. It is controlled by recessive gene. So what will be your answer? Sickle cell anemia வந்து African population அது predominant இருந்துட்டே இருக்கு. So what could be the answer that you can give? So that is conferring the immunity against the malaria. I already said the sickle cell and the actually வந்து RBCs உள்ள வந்து பாத்தீங்கன்னா the potassium ion concentration will be very very high. So இப்போ இந்த மாதிரி sickling ஆகும்போது என்ன ஆகுது, there is a disturbance inside the intracellular environment of the RBC. So உள்ள இருக்க பொட்டாசியம்லாம் வெளியே வந்துட்டோனே there will be a very low potassium inside. So this is not conducive for the parasite to grow inside. Okay, parasite உள்ள வந்து இருக்கவே முடியாது, particularly the falciparum. Okay, malaria falciparum, the plasmodium. So what it will do, அதனால என்ன ஆகும், these people with this sickle cell trait ன்னு சொல்லுவோம். sickle cell trait, they have resistance against plasmodium falciparum particularly. Okay, so இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அ ஃபேட்டல் டிசீஸ் அப்படின்றது கிடையாது. ஃபேட்டல் டிசீஸுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. லைக் அந்த நான் சொன்னல ரிப்பீட்டட் வித் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அண்ட் ஜீன் தெரப்பி, அதே மாதிரி வந்து இது வந்து கண்ட்ரோல் பை இது வந்து ஆட்டோசோமல் ரெசிசிவ் நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து இட் இஸ் நாட் லைக் வித் டாமினன்ட் ஆர் ரெசிசிவ் ஜீன், அந்த பர்வியூவே கிடையாது. இது ஏன் அந்த பர்டிகுலர் பாப்புலேஷன் ப்ராப்ளம்னா அங்கே ரொம்ப கேசஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இந்த இது இருக்கும். பட் பீப்புளுக்கு வந்து 50% நார்மல் ஹீமோக்ளோபின், 50% ஆஃப் நார்மல் ஹீமோக்ளோபின் வித் 50% இந்த மாதிரி இருக்கும்பொழுது the nature or itself is conferring the immunity to protect against the plasmodium parasite. அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே, எஸ், குட் ஸ்ரீவத்சவ், அதித்தி. If both parents are carriers for thalassemia, which is an autosomal recessive disorder. So autosomal but recessive disorder, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. What are the chances of pregnancy resulting in an affected child? So இப்போ வந்து பாத்தீங்கன்னா a normal parent is having this. If I say recessive, okay, so it's a recessive gene. So what are the chances for them to get? So when you make it in a cross ன்னு போட்டு பாத்தீங்கன்னா how much will be the percentage? So gametes ன்னு எடுத்தோம்னா எப்படி போகும்? Sorry, will be having, it's a autosomal recessive, we will have like this. So what will be the chances of them to get? Yes, please work out for this. It's very easy. So what will be the probable chances if it's an autosomal recessive? So எவ்வளோ chances வரும்? எவ்வளோ chances வரும்? So the gametes will be AA, AA. So you have to make it out. AA, AA, AA. Okay, you make it like a Punnett square. So how much will be that? Yes, it is 25%. Yeah.
So 25% chances are there for them to develop. So first generation na go, you take this, they'll be AA. So you take that AA and AA. So what will be the chances? It will be AA, okay, then AA, then AA, then AA. So when you make it out in that ratio, it will have only a chance of 25% for them to develop the, yes, very good Srivatsav, 25% only chances are there for the baby to develop the thalassemia. Next we'll go for the autosomal traits, that is on the Mendelian pattern. So when you say they are autosomal traits, their inheritance will follow the Mendelian pattern. So இதில் என்ன இருக்கும்னா நம்மளோட சில கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுது, நம்மளோட whatever the genotype, அது நம்மளோட அந்த phenotypic expression வந்து செக்ஸ் லிமிட்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆண்களுக்கு தான் வந்து இந்த ஃபேஷியல் ஹேர், தாடி இதெல்லாம் வளர்றது வந்து இட்ஸ் கன்ஃபைன்டு வித் மென். இது யூஸ்வலா விமனுக்கு இருக்காது. விமனுக்கு இருக்கும் போது நம்ம அதை வேற சொல்லுவோம், ஹிருசுசிட்டிசம். இதை வந்து ஹிருசுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், குட் மைதிலி, குட் குட். ஸோ இப்போ வந்து ஹிருசுட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பெண்களுக்கு வந்து மோஸ்டா இது இருக்காது, ஏன்னா இது வந்து ஆண்களுக்குரியது. ஸோ இது வந்து அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீனோடைப் வந்து ஒரு செக்ஸுக்கு மாத்திரம் அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. இந்த பேட்டர்ன் ஆஃப் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா இன் ஒன் ஆஃப் த டூ செக்ஸ், லைக் பேட் அண்ட் மோஸ்டாக் இன் மென், இல்ல மில்க் ப்ரொடக்ஷன் இன் ஃபீமேல். இந்த தொண்டையில இங்க வந்து ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப அந்த வாய்ஸ் பாக்ஸ் கிட்ட இங்க வந்து ஒரு ப்ராமினன்ஸ் தெரியும் மென்னுக்கு. இது வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் சொல்லுவோம். விமெனுக்கு இது வந்து ப்ராமினென்டா இருக்காது. ப்ராபப்ளி அந்த வாய்ஸ் சேஞ்ச் அது கூட அது மென்னுக்கு அதால இருக்கலாம். ஸோ த ஆடம்ஸ் ஆப்பிள் இன் மென் இதெல்லாம் வந்து such a sex expressed trait, what we call the phenotypic expression. Particularly அது வந்து one of the two sexesல ஒண்ணுக்கு தான் வந்து அது எக்ஸ்பிரஸ் ஆகும். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம், their autosomal trait and Mendelian pattern of inheritance இருக்கும். ஸோ இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி சிலதெல்லாம் பாருங்க, such traits are expressed in both the sexes but in different frequency. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ரீக்வன்சில எக்ஸ்பிரஸ் ஆகாது. இப்போ வந்து சில ட்ரெய்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு செக்ஸுக்குமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆனா அதோட ஃப்ரீக்வன்சி மாறும். ஃப்ரீக்வன்சி என்ன, இப்போ ஒண்ணு அது ஆண்களுக்கு கொண்டே அதிகமா இருக்கும், இல்ல இது பெண்களுக்கு கொண்டே அதிகமா இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கறது என்னன்னா இந்த கோட் ஆர்த்ரைட்டிஸ். ஆக்சுவலா கோட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னும் போது ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன அர்த்தம்னா நம்மளோட ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அங்க வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடும். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, ஓகேங்களா. இது ஒரு டீஜெனரேட்டிவ் டிசார்டர். இதுல காட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னும் போது இந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து நிறைய அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் எங்க, அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸ்ல. இது ரொம்ப கேரக்டரிஸ்டிக்கா இது யாருக்கு இருக்கும் இந்த கோட் ஆர்த்ரைட்டிஸ்னா, இட் இஸ் வெரி காமன் இன் ஃபீமேல்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாப்புலேஷனுக்குமே அது வரலாம். பட் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் வந்து டு அ பர்டிகுலர் செக்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பேட்டர்ன் அது வந்து இட் இஸ் ஃபாலோயிங் த மெண்டேலியன் பேட்டர்ன். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு வந்து அது ரொம்ப காமன். அதே மாதிரி ஹார்ன்ஸ் இன் ஷீப், கொம்பு வச்சது பாத்தீங்கன்னா அது வந்து பர்டிகுலர்லி வந்து பாத்தீங்கன்னா இதை மென்னு, கொம்பு இல்லாதது எப்படி இருக்கும் ஃபீமேல்ஸ், அந்த மாதிரி. ஆர் பேட்டர்ன் ஆஃப் பால்ட்னஸ் இன் ஹியூமன். பேட்டர்ன் ஆஃப் பால்ட்னஸ் இன் ஹியூமன் வந்து பாத்தீங்கன்னா லைக் மேல்ஸ் ஆர் மோர் ப்ரோன். ஃபீமேல்ஸ்க்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வழுக்கை பால்ட்னஸ் சொல்றோம்ல அது விழாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த வாட் யூ கால் த ட்ரெய்ட், அந்த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதுதான் வந்து இட் இஸ் காமன் இன் போத் செக்ஸ். அது பெண்களுக்கு வழுக்கே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும். பட் அந்த பேட்டர்ன் வந்து என்ன ஆகும், அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறும். இதெல்லாம் தான் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். இது வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ரெண்டு தட் இஸ் சச் ஃபீனோடைபிக் எக்ஸ்பிரஷன் விச் இஸ் மோர் காமன் வித் ஒன் ஆஃப் த போத் த செக்ஸஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி பேட் அண்ட் மஸ்டாக் ஆர் மில்க் ப்ரொடக்ஷன் கேட்கலாம். ரெண்டு செக்ஸ்லுமே இருக்கும், ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் மாறும் அப்படின்னும் போது இதை வந்து ஒரு ஆப்ஷனா வச்சு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஐடியா தெரியணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, செக்ஸ் கண்ட்ரோல்டு ஆர் செக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு ட்ரெய்ட். இங்க வந்து பாருங்க, யூஸ்வலா இது பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து ஒரு கான்செப்ட் தெரியணும். யூஸ்வலா மென் வந்து தே வில் ஸ்டார்ட் லூசிங் த ஹேர் இன் த ஃப்ரண்ட் தேன் அட் த பேக். பார்த்துருப்பீங்க. அதனாலதான் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஃப்ரம் பேக் டு ஃப்ரண்ட் தான் இதே அவங்க ஹேரே எடுத்து பண்ணுவாங்க. ஏன் ஃப்ரண்ட்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் காமன், மோர் வர்னரபிள் ஃபார் டெஸ்டோஸ்டிரான். ஸோ அவங்களுக்கு நிறைய டெஸ்டோஸ்டிரான் இருக்கும்போது தே லூஸ் த ஹேர். ஸோ அது வந்து குவைட் காமன். வில் சி தட் இஸ் கால்ட் பேட்டர்ன் பால்ட்னஸ், வெரி ஃபெமிலியல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தருக்குன்னு வராது, ஃபெமிலியலா ரன் ஆகும். தாத்தாக்கு இருக்கும், அப்பாக்கு இருக்கும். அதனாலதான் அந்த சன் மை கெட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வேர் இட். பட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து வரலாம், பட் வெரி வெரி ரேர். ஓகே, அதுதான்.
ஸோ இங்க பாருங்க, BB is the gene that express for bald in both males and female. ஸோ இந்த பர்டிகுலர்லி யாருக்கெல்லாம் இந்த BB இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த பால்னஸ் வர்றது மென்னுக்கும் இருக்கும் ஃபீமேல்ஸ்க்கும் இருக்கு. BB வந்து நான் பால்ட், இது இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், they'll be never bald. But if they are going to be like this, say it's autosomal dominant trait ன்னு சொல்லிட்டோம். So if BB இருந்தது அப்படின்னா what will be the chance here? The bald if male, non-bald if female. So இந்த presence இருந்தது அப்படின்னா what will happen? இது இருந்தா the male will become bald and the female வந்து they become non-bald. So in females the dominant allele, okay, whatever is there will behave like a recessive allele. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா because we don't have the hormone testosterone, because in males because of the extra dose of the testosterone hormone the heterozygous condition shows the baldness. புரியுதுங்களா? So usually what is the gene that control the baldness? BB ன்னு வச்சுக்கோங்க. அந்த BB வந்து இருந்தது அப்படின்னும் போது மேல் ஃபீமேல் பால்டா தான் இருப்பாங்க. பட் யூஸ்வலா வந்து இந்த ஸ்மால் ரெசிசிவா இருக்கும்போது எக்ஸ்பிரஸே ஆகாது. பட் ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட்ல ரெண்டு பேருக்குமே இருக்கு பிரசன்ஸா இருக்கும்போது மென் வந்து பால்டா இருப்பாங்க. பட் விமன் மாத்திரம் பால்டா ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அந்த டாமினன்ட் ஆலி இருக்கு பாருங்க, அது வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல ரெசிசிவா மாறுது. ப்ராபப்ளி இவங்களுக்கு அங்க வந்து அந்த ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து அந்த டெஸ்டோஸ்டிரான் சொல்லலாம். ஸோ த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் இனிஷியேட்டிங் ஆர் இட் இஸ் இன்டர்ன் ப்ரொவோக்கிங் டு பிகம் மோர் பால்டு. புரியுதுங்களா? இதுதான் பேட்டர்ன் ஆஃப் பால்னஸ் சொல்லுவோம். ஓகே, பால்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அலோபேஷியா. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் ஹேர். அலோபேஷியா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், அலோபேஷியா ஏரியட்டா, அது ஒரு டிஃப்ரெண்ட் கிளினிக்கல் கண்டிஷன். அது வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து அந்த தலையில் வந்து இந்த மாதிரி ஒரு வழுக்கை மாதிரி இப்படி விழுந்து வர்றது வந்து இட் இஸ் குவைட் காமன் இன் த மென், ப்ராபப்ளி இன் த ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான். ஓகே, இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் த ஃபினைல் கீட்டோனியூரியா. ஸோ ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படின்னும் போது இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த ஹோமோசைகஸ் ரெசிசிவ் கண்டிஷன். ஓகே, ஃபினைல் கீட்டோனியூரியா. இன் ஃபினைல் கீட்டோனியூரியா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? It's a metabolic disorder. Okay, just 1 minute. Yeah, okay, it's a metabolic disorder. Yeah, it is probably more common in the European populations. இது வந்து ரொம்ப காமன் அவங்களுக்கு தான். இந்த யூரோப்பியன் ஒரு பர்டிகுலர் யூஸ்வலா சொல்லுவோம்ல ஸ்டடீஸ்ல எபிடமாலஜின்னு சொல்லுவோம் அந்த ஸ்டடியை. அவங்க இந்த ஏரியால இது ரொம்ப காமன்ற மாதிரி யூரோப்பியன் பாப்புலேஷன்ல இது ரொம்ப காமன். இட்ஸ் அ ஆட்டோசோமல் ரெசிசிவ் disorder. Okay, inheritance. So idhula enna aguna, when the person is in the homozygous recessive state, and the particular enzyme produce agadu. So adhaan kaaranam. So what is that enzyme? Phenyl alanine hydroxylase. Usually வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா phenyl alanine should be converted to tyrosine by the enzyme phenyl alanine hydroxylase. But இங்க என்ன ஆகுது, இந்த என்சைம் வந்து ஹோமோசைகஸ் ரெசிசிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது இது வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ என்ன ஆகும், டைரோசின் will not be produced. ஸோ நிறைய ஃபீனைல் அலனைன் வந்து பாடியில அக்யூமுலேட் ஆயிடும். இதுக்கு பேர் தான் ஃபீனைல் கியூட்டனியூரியா. பாடியில அதிகமா அக்யூமுலேட் ஆகும்போது இந்த ஃபீனைல் அலனைன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஃபீனைல் அலனைன் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will get converted. இந்த ஃபீனைல் அலனைன் எக்ஸஸா இருக்கிறது, it is getting converted to, wait, I'll keep it on the table. 1 minute. Okay, because I can keep it and write. Just 1 minute, I'll adjust it. So okay, so phenyl alanine வந்து அதிகமா accumulate ஆகும்போது what will happen, it will get converted to phenyl it will get accumulated to phenyl pyruvic acid. Okay, phenyl lactic acid. Okay, and then இதெல்லாம் உங்க புக்ல எல்லாமே வேணா எழுதிக்கோங்க. phenyl acetic acid. இந்த phenyl alanine அதிகமாகும் பொழுது பாடியில இந்த மூணு விதமாக மாறப்படும். So இது மூணா மாறும்போது என்ன ஆகும், that excess of that phenyl alanine whatever is there will get excreted in the urine. So that due to the high level of this phenyl alanine என்ன ஆகுது, அது யூரின்ல, அதனால தான் அதுக்கு பேர் என்ன, phenyl ketonuria. இதுதான் கதை.
புரியுதா? ஸோ ஃபீனைல் கீட்டோனியூரியானா மெட்டபாலிக் டிசார்டர், ஆட்டோசோமல் ரெசிசிவ், யூரோப்பியன் பாப்புலேஷனில் ரொம்ப காமன். இட்ஸ் அன் ஹோமோசைகஸ் ரெசிசிவ்ல தானே எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா the enzyme அது வந்து ஃபீனைல் கீட்டோனியூரியா அந்த ஜீன் which will be present on the chromosome 12. So it appears in the homozygous recessive condition. Its gene is associated to 12 chromosome. Okay va? It is due to the recessive genotype. The protein required for the synthesis of that E1, that phenylalanine hydroxylase, is not formed. So example என்னென்ன கேட்பாங்க, இது என்ன ஆட்டோசோமல் டாமினண்டா ரெசிசிவா தெரியணும், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்லையா இல்லை ஹோமோசைகஸ் கண்டிஷனா, அடுத்து எந்த குரோமோசோம் நம்பர், என்ன என்சைம் டெஃபிஷியன்ட்டு, ப்ராடக்ட்ஸ் கெட்டிங் அக்யூமுலேட்டட், குட் டு நோ. நான் சொன்னேன், தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஸோ ஃபீனைல் கீட்டோனியூரியா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் இந்த லிவர். லிவரில் நிறைய அக்யூமுலேட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மெட்டபாலைட்ஸ் மாதிரி அக்யூமுலேட் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் த ஃபீனைல் கீட்டோன் பாடிஸ். அது அப்படி என்ன ஆகும், அது கிட்னியில் வந்து அப்சார்வ் ஆகாமல் அப்படியே யூரின்ல நிறைய போகும்போது இதுக்கு பேர் ஃபீனைல் கீட்டோனியூரியா. ஸோ ஃபீனைல் அலனைன் ஸ்டார்ட்ஸ் அக்யூமுலேட்டிங் இன் த லிவர் and forms phenyl ketone bodies which are due to the poor absorption by the kidney. They pass through the urine and hence the name phenyl ketonuria. So நிறைய அந்த phenyl aniline வந்து accumulate ஆகும்பொழுது it is not good actually. என்ன ஆகும்னா it will impair the brain development ன்னு சொல்லுவாங்க. The phenyl aniline நிறைய இருக்கும்போது it will impair the brain development of the child. குழந்தையோட மூளை வளர்ச்சியை வந்து பாதிக்கும். ஸோ அந்த அஃபெக்டட் பேபிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நார்மலாக இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பிறந்து அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் லைஃப்ல தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். பிகாஸ் இந்த ஃபீனைல் அலனைன் அக்குமுலேட் ஆகி மென்டல் ரிட்டார்டேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ தேல் ஹாவ் மென்டல் ரிட்டார்டேஷன், இரிட்டபிலிட்டி, குழந்தை எதுக்கடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து த சைல்ட் மைட் ஹாவ் ட்ரெமர்ஸ், டிக்ரீஸ் பிக்மெண்டேஷன். குழந்தைக்கு பிக்மெண்டேஷனே இருக்காது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். டிக்ரீஸ் பிக்மெண்டேஷன் இன் ஸ்கின், ஹேரு, ஐரிஸ் இங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷனே இருக்காது குழந்தைக்கு. பிகாஸ் ஃபீனைல் அலைலைன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் இன்ஹிபிட் த என்சைம் டைரோசைனேஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எதுக்கு தேவை, அந்த டைரோசைன் தான் மெலானினா மாறணும். ஓகேவா, டைரோசைன் வந்து மெலானினா மாறணும். ஸோ இல்லாத போது எங்கே மெலானினே ஃபார்ம் ஆகாது. ஸோ பிக்மெண்டேஷனே இருக்காது. ஸோ த சைல்ட் வில் ஹாவ் மோர் ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த சைல்ட் வில் பி அனேபிள் டு டாக் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த குழந்தை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா அது டயட் வச்சு தான். ஸோ த சில்ட்ரன் இன் சச் கேசஸ் ஆர் மென்டலி ரிட்டார்டட். சி இட் வில் பி வெரி லெஸ் தென் 25 டியூ டு த பிரெயின் டேமேஜ். த டேமேஜ் கேன் பி ரெஸ்ட்ரிக்டட் இஃப் த சைல்ட் இஸ் கிவன் லோ ஃபீனைல் அலைனைன் டயட். ஸோ அதுக்குன்னு பர்டிகுலர் டயட் இருக்கு. ஸோ வி வில் கிவ் தட் பர்டிகுலர் டயட் வேர் தட் பர்டிகுலர் அமினோ ஆசிட் அது வந்து ரொம்ப அதிகமாக அக்யூமுலேட் ஆகாமல் பாடியில் பார்த்துப்பாங்க. இல்லைனா the child will suffer from all this brain retardation, irritability, they'll have tremor, melanin formation இருக்கு, அதனால ஸ்கின் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரிலாம் child will suffer from. ஸோ ஃபீனைல் கீட்டோனியூரியால எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம், they can ask like the following inherited disordersல which வந்து will lead to mental retardation அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if they ask albinism, phenotypic ketonuria, don't choose albinism. Albinismல the child will not have mental retardation. Whereas in phenotypic ketonuria, child will become mentally retarded. ஏன்னா அந்த ஃபீனைல் அலைனைன் போய் அந்த பிரெயினோட அந்த டெவலப்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணும். ஆல்பினிசம்ல இது கதை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து they'll ask whether it is autosomal dominant or recessive, எந்த கண்டிஷன்ல அது ப்ரெசென்ட் ஆகும், எங்க குரோமோசோம் லொக்கேட் ஆயிருக்கு, PKU ஜீன் 12 குரோமோசோம், அதெல்லாமே தான் காமன் கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா சில்ட்ரன்? ஓகே, இப்போ மல்டிபிள் ஆலிட்ரேட்ல ஓகே இந்த மல்டிபிள் ஆலிட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோர் தேன் ஒன் கன்சர்ன்ஸ் ஜீன் அது இன்வால்வ் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த மல்டிபிள் ஆலிட்ரேட். தட் இஸ் ஒரு பர்டிகுலர் ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னும் போது அது என்ன ஆகும், மோர் தேன் 2 ஆலி ஆர் மோர் தேன் 2 ஆர் மோர், அதை தான் நம்ம மல்டிபிள் ஆலிட்ரேட் சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்பவுமே நம்ம வந்து இந்த பிளட் குரூப்பை தான் சொல்லுவோம். தட் இஸ் இன் சச் ட்ரேட்ஸ் த கன்சர்ன் ஜீன் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் 2 ஆலி, that is one dominant and one recessive,
Having 3 or more allele, we call it as ABO system. That is, இதில் என்ன சொல்லுவோம்னா நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு கேரக்டர் தட் இஸ் ஒரு ட்ரெயிட் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ரெண்டு தட் இஸ் அந்த கான்ட்ராஸ்டிங் செட் ஆஃப் பேர் ஆஃப் கேரக்டர் ஆர் ஆலி அது மாதிரி இருக்கணும். தட் இஸ் அதில் ஒன்று டாமினன்ட் ஒன்று ரெசிசிவ்னு இருக்கும். இஃப் இட் இஸ் கோயிங் டு பி மோர் தேன் 2 தட் இஸ் 3 ஆர் மோர், அப்போ அதை மல்டிபிள் அலிலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிபிள் அலிலிசம் வந்து நம்ம வந்து ஏபிஓ சிஸ்டம் சொல்லுவோம். இப்போ ஏபிஓ சிஸ்டம் அப்படின்னும் போது அதோட ஜெனட்டிக் பேசிஸ் என்ன? ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ல் லான்ஸ்டைனர் அவர் தான் வந்துட்டு இந்த பிளட் குரூப்போட என்ன சொல்கிறது இந்த ஏபிஓ சிஸ்டத்தை வந்து வாஸ்ட்டாக ஸ்டடி பண்ணது. ஹீ இஸ் சப்போஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் த பிளட் குரூப் சிஸ்டம் மாதிரி. ஸோ அவர் வந்து ஒரு வாஸ்ட்டாக அவர் வந்து அதை ஸ்டடி பண்ணது. அப்போ அவரோட கான்செப்ட் என்னென்னா தேர் ஆர் 3 alleles இன் திஸ் சிஸ்டம். நம்மளுக்கு மொத்தம் 3. இட் இஸ் மோர் தேன் 2. ஸோ வி ஹாவ் ABO. ஓகே, எங்கே தே ஆர் ப்ரெசன்ட்? ஸோ நம்மளுக்கு தெரியும்ல இப்போ குரோமோசோம் அப்படின்னும் போது வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னும் போது இட் இஸ் சம்வேர் ப்ரெசன்ட் இன் த 9th arm. ஸோ இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த லாங்கர் ஆர்ம் ஆஃப் த 9th chromosome and the blood group is therefore example of multiple allele. So why multiple allele? Because it is more allele, ABO. They are present in the longer arm of the 9th chromosome. So both alleles A and B are dominant over O. That is, இப்போ இதோட genotypic எப்படின்னா like we say IA, okay, I, or it can be IB, I. Okay, so there are 3 set of gene. We have IA, IB and I. So always that A and B இது வந்து dominant over the O. So அந்த small இது எல்லாமே dominant. இந்த small O இருக்குல்ல, இந்த small I, sometimes in books they will give like this also. So பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி குட்டி ஐ போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஓ, இது வந்து ரெசிசிவ். ஓகே, இது ரெண்டும் இப்படி இருக்கும்போது தான் இட்ஸ் ஓ. ஸோ இது வந்து டாமினன்ட். ஸோ ஏ இஸ் டாமினன்ட் ஒரு ஓ அண்ட் பி இஸ் டாமினன்ட். அதனால தான் இது எக்ஸ்பிரஸ் ஆக மாட்டுது. அப்போ ஏ ஆர் பி குரூப் எக்ஸ்பிரஸ் ஆகுது. இப்போ அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன் பாருங்கள். the allele O is recessive to both A and B. ஸோ இப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் வரும்பொழுது தான் இது ஓவா நம்மளுக்கு வெளிப்பாடு ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா புரியலாம். ஸோ ஏ பிளட் குரூப் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி IA, ஓகே, ஐ. ஸோ இந்த மாதிரி ஐயோவும் கொடுப்பாங்க எக்ஸாமில். எதுனாலும் ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் ஆர் திஸ் இஸ் த சேம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது என்ன இல் பி எது ஏ இஸ் டாமினன்ட் ஓவர் தட் ஐ. ஸோ ஏ பிளட் குரூப். வாட் அபவுட் IA அண்ட் IA? ஸோ இட் இஸ் த ஏ குரூப். ஆக்சுவலாக ஆர்பிசியோட மெம்பரெயினில் நம்மளுக்கு எந்த ஆன்டிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. இஃப் அ பர்டிகுலர் ஆன்டிஜன் இஸ் ப்ரெசென்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி, தட் கரஸ்பாண்டிங் ஆன்டிபாடி வில் பி ஆப்சென்ட் இன் த பிளாஸ்மா. இதை தான் லான்ஸ்டைனர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் ஆன்டிஜன் அங்கே எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு இந்த ஜீனோடைப் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளட் குரூப். இப்போ பாருங்கள், IBI அப்படின்னும் போது இது இதோட டாமினன்ஸ். ஸோ பி, or it can be IB. See, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வரும்போது இது ஹோமோசைகஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஹோமோசைகஸ் எக்ஸ்பிரஷன். அதே இந்த மாதிரி வரும்போது இது ஹெட்டிரோசைகஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இப்போ வந்து ரெண்டுமே இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரெண்டுமே இருந்தால் என்ன அர்த்தம்? போத் ஆர், ஏவும் இருக்குது பியும் இருக்குது. ஸோ AB. இப்போ இது ரெண்டுமே இல்லை, ரெசிசிவாகவே எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா இது O குரூப். ஸோ திஸ் சிஸ்டம் ஹஸ் 4 blood groups. blood group A, B, O and AB. புரியுதுங்களா? எப்படி A group, எப்படி B, எப்படி வந்து AB. ஸோ இப்போ நான் A group அப்படின்னு சொன்னால் இந்த பாசிபிலிட்டியில் இருக்கலாம், Bன்னு சொன்னோன்னா இந்த பாசிபிலிட்டியில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இது வந்து புரிஞ்சுக்கணும். கோடாமினன்ஸ் அப்படின்னா, in codominance both the alleles of the gene are equally dominant. Say for example, like இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் இருக்கும்போது they are equally dominant. That is, the dominant character is not able to suppress the recessive character, and thus both the characters will appear side by side in the F1 hybrids. So F1 generation resembles both the parents. So codominance அப்படின்னும் போது நான் அதுலேயும் blood group வந்து ஒரு one of the best given example. So ரெண்டுமே இருக்கும். ஓகே, டாமினன்ட் வந்து ரெசிசிவை சப்ரஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் என்ன பண்ணும், போத் த கேரக்டர்ஸ் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு அந்த F1 ஜென்ரேஷனில் அப்படியே நம்மளுக்கு சைட் பை சைடு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறது தான் நம்ம வந்து கோடாமினன்ஸ். ஸோ பிளட் குரூப் நம்ம வந்து மல்டிபிள் அலிலிசம் கிட்ட சொல்லும்போது கூட கோடாமினன்ஸ்க்கு சொல்லும் போதும் இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். இப்போ பாருங்க, வாட் கேன் பி த பிளட் குரூப் ஆஃப் children if the blood group of parents are A and B.
இப்போ பேரண்ட் ஏ இருக்காங்க, ஒரு பேரண்ட் பி இருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு பாசிபிளாக அப்போ என்னென்னலாம் இருக்கலாம்? தே கேன் பி ஐஏஐ. ஓகே, ஐஏ இதுதான் இவங்களோட ஜெனோடைப், ரைட்? இங்கே இவங்களோட ஜெனோடைப் என்னவா இருக்கலாம்? ஐபிஐ. ஓகே, ஐபிஐபி. ஸோ என்ன பாசிபிலிட்டியில் இவங்களுக்கு வந்து சில்ட்ரன் இருக்கலாம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி லைக் ஏ இட் செல்ஃப். ஸோ சே, ஸோ இஃப் வி ஆர் கோயிங் டு கிராஸ், yes, so what will be the scenario? It can be IA IB, or it can be IA, okay, I, or it can be IB I, or I and I. So what is the four possibility? It can be A, B, AB or O blood group. So இது நாலுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா சில்ட்ரன்? see இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதர் வந்து இந்த பாசிபிலிட்டி இருக்கும், ஒன்று இது இல்லை இது இருக்கலாம். ஓகேங்களா? ஆர் திஸ் கேன் பி. ஸோ அப்படி அந்த ஒரு யூகத்தில் நம்ம போட்டாலும் ஐஏ அண்ட் ஐபி வரலாம், ஆர் ஐஏஐ, ஆர் இட் கேன் பி ஐபிஐ, ஆர் இட் கேன் பி ஐஏஐ. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏபி குரூப்பாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏபி, ஏ, பி அண்ட் ஓ. ஸோ ஆல் 4 blood groups வந்து பாசிபிலிட்டி இருக்குது. புரியுதுங்களாமா? if the blood group of the mother and the child is A and B. so இப்போ mother வந்து A ன்னு வச்சுக்கோங்க. okay, the mother. okay, if the mother is A and the child வந்து இங்க B blood group வச்சுக்கோங்க, then the person of which blood group can be the father? so mother வந்து பாத்தீங்கன்னா the possibility will be what? she can be IAI. okay, so that will be there. child வந்து B ன்னும் போது definitely it should be IBI or it should be IBIB. இதுதான் பாசிபிலிட்டி இருக்கணும். ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் நாட் ஃப்ரம் த மதர், பிகாஸ் இந்த ஐஏன்றது வரந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஃபாதர் அப்படின்னும் போது வாட் இஸ் த பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா த ஃபாதர் ஷுட் பி எய்தர் IBIB ஆர் த ஃபாதர் கேன் பி IBI. ஓகே, இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில் தான் வந்திருக்கணுமே தவிர இட் ஷுட் ஹவ் நெவர் கம் ஃப்ரம் த மதர். ஓகே, ஆர் இன்னொரு பாசிபிலிட்டி ஃப்ரம் ஃபாதர்னு வரும்போது IAIB. ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? த சைல்டு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து த ஃபாதர் வந்து வுட் பி பி பிளட் குரூப், இதுவாக தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. டெஃபினட்டாக நாட் ஃப்ரம் த மதர். ஓகேங்களா? 3 children in a family have blood groups O, AB and B respectively. What are the genotypes of their parents? IAI, IBI, IAIB, II, IBIB, IAIA, IAIA, IB and I. So இங்க வந்து பாத்தீங்கன்னா what are the blood group அங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IAI and IBI அப்படின்னு சொல்லும்போது what could be the probable thing? So இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் blood group இருக்கு? O இருக்கு, AB இருக்கு and definitely B இருக்கு. So definitely என்னவா இருக்கலாம்? The group can be IA, IB, and what will be the possibility of here? It should be I and I. So definitely it should be இது இருந்தால் தான் நம்மளுக்கு இப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இப்போ இது என்ன மாதிரி காம்பினேஷனில் போனால் நம்மளுக்கு இது வந்து கண்டிப்பாக இந்த ஜீனோடைப் அப்போ பேரண்ட்டுக்கிட்ட இருக்கும். டெஃபினட்டாக இட் ஷுட் ஹவ் பீன் IAI. ஸோ த பாசிபிலிட்டி கேன் பி ஆஃப் A ஆர் IBI. ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா there can be a possibility of AB group or B group or இந்த ரெண்டு recessive சேர்ந்தா O group. So this will be the right answer. Mother and father both have blood group A. They have 2 children, one with blood group O and the second one with blood group A. So they have mother as homozygotic gene, father heterozygotic IAIA. Both are homozygotic. Mother is heterozygotic and father is homozygotic. Both are heterozygotic. So mother and father both have blood group A. So they have blood group A. Okay, so they have blood group A அப்படினும்போது they have 2 children, one with blood group I அப்படின்னு சொல்றாங்க. So I இருக்குனா O groupனா they should have the genotype like this. Okay, so definitely they should have had the genotype as heterozygotic. Then only என்னவா இருக்கும்? ஒன் ஆஃப் த பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து இந்த ஐ வந்து என்ன ஆகும்? சைல்டுக்கு வந்து வந்திருக்க முடியும். ஓகே, த செகண்ட் ஒன் வாஸ் ஏ ஒன்லி, ஸோ தட் வாஸ் நாட். ஸோ எப்படி இருக்கும்? சி IA
I it should have been. Father IA, I ன்னு இருக்கும்போது, so the first child would have been O நம்போது இந்த recessive express ஆயிருக்கும். The second child வந்து பார்க்கும்போது it could have been IA and IA. Okay, so that only it would have been the A group. So the possibility is heterozygotic genotype. So they should be heterozygotic. So definitely they are heterozygotic. So if both the assertion and reason are correct, and the reason is the correct explanation of assertion, if both assertion and reason are correct, but reason is not the correct explanation of assertion, and assertion is correct but reason is incorrect, if both assertion and reason are incorrect. So see, assertion வந்து என்னன்னா, phenylketonuria is a recessive hereditary disease caused by body's failure to oxidize an amino acid phenylalanine to tyrosine because of a defective gene. Okay, it results in the presence of phenylalanine acid in the urine. So phenylketonuria வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், phenolalanine tyrosinக்கு வந்து அந்த பர்டிகுலர் என்சைம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது நம்மளுக்கு அந்த ஹைட்ராக்சிலேஸ். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஃபீனைலாலனைன் எல்லாமே டைரோசினா மாறாது. ஸோ நிறைய ஃபீனைலாலனைன் அக்குமுலேட் ஆகி அதுதான் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நெஃப்ரான்ஸை டேமேஜ் பண்ணி யூரின்ல வந்து நம்ம அந்த ஃபீனைலாலனிக் ஆசிட் பார்ப்போம். பட் இதுதான் அசர்ஷன் போது இட் ரிசல்ட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஃபீனைலாலனைன் ஆசிட். பட் ஃபீனைலாலனைன் வந்து இதுக்கு கொடுக்க வேண்டிய கரெக்டான ரீசன் இது கிடையாது. ஸோ ஹியர் அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். அது வந்து யூரின்ல ஃபீனைலாலனைன் ஆசிட் இருக்கிறது கரெக்டு தான், இந்த பக்கம் இது ரெசிசிவ் டிசீஸ் கரெக்டு தான். பட் இதை பற்றின்னு சொல்லும் போது இதை அசர்ட் பண்ணி சொல்ல வேண்டிய ரீசன் இது கிடையாது. ஸோ இப்போ வந்து மெண்டேலியன் டிசார்டர்ஸில் நம்ம செக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மெண்டேலியன் டிசார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா traits வந்து they are governed by the genes present on either X or Y chromosome. இப்போ எக்ஸ் லிங்க்ட் ஆர் செக்ஸ் லிங்க்டு ட்ரெயிட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரெயிட் வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்கை வந்து கவர்ன் பண்ணுறது they will be present either on the X chromosome or it will be present on the Y chromosome இல்லையா. So the traits are governed by the genes which are present on the part of the X chromosome which does not have its homologue in the Y chromosome. So அது X chromosome என்னும்போது அது கண்ட்ரோல் ஃபுல்லாக அந்த X தான், it doesn't have anything to do with Y. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் X linked gene ஆர் செக்ஸ் linked gene சொல்லுவோம். ஸோ இப்போ X linkediல் வந்து ப்ராப்ளம் வரும்போது அது X linked inherited disorderன்னு சொல்கிறோம். அதுக்கு பெஸ்ட் வந்து ஹீமோஃபீலியா. ஹீமோஃபீலியாவுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ளீடர்ஸ் டிசீஸ். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கையோ விரலோ ஏதோ ஒன்று கட் பண்ணி இன்ஜுரி வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். தட் இஸ் அது வந்து எப்படி இருக்கும், அந்த கிளாட்டிங் டைம் வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கு என்ன ஆகும், அங்கே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக டிலே ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஹீமோஃபிலியா வந்து நம்மளுக்கு மொத்தம் 2 வகைப்படுது, ஹீமோஃபிலியா ஏ, ஹீமோஃபிலியா பி. ஹீமோஃபிலியா ஏன்னும் போது 80% வந்து இது ரொம்ப காமன் and it is because of the presence of the factor anti-hemophilic globulin. இதே B அப்படின்னும் போது 20% less common and it is because of the absence of the clotting factor 9, that is the Christmas factor. இது வந்து இன்னொரு பேர் இதுக்கு கிறிஸ்மஸ் டிசீஸ், பிகாஸ் இதை ஃபர்ஸ்ட் அந்த கிறிஸ்டியன் ஃபேமிலியில் கண்டுபிடிச்சது. இப்போ இந்த ஹீமோஃபிலிக்கோட மெயின் என்ன கன்சர்ன் அப்படின்னு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இன் மேல்ஸ் XHY வந்து இது நார்மல், XHY அப்படின்னும் போது இது ஹீமோஃபிலிக். தட் இஸ் இந்த ஹீமோஃபிலிக் வந்து கேரி பண்ணுற இந்த ஜெனோடைப்பை இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ எல்லாத்துக்குமே இந்த XH இது வந்து எக்ஸ் குரோமோசோமில் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல். இது வந்து டிசீஸ்ட் அப்படின்னும் போது இந்த ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுக்குறோம். இன் ஃபீமேல் XH வந்து ஹோமோசைகஸ் நார்மல். பட் இந்த மாதிரி H அண்ட் H எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இட் இஸ் ஹெட்டிரோசைகஸ் நார்மல். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு ஒரு எக்ஸில் தான் அந்த டிஃபெக்டிவ் வச்சுருப்பாங்க. ஸோ ஷி வில் பி அ சைலண்ட் கேரியர். இதே வந்துட்டு நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹோமோசைகஸ் டிசீஸ்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ XH வந்து வில் பி ரெப்ரசன்டட் ஆஸ் எக்ஸ் ஒன்லி. ஸோ நம்ம இதை இப்படி போட மாட்டோம், நார்மல் என்னும் போது நம்ம இந்த எக்ஸாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், இது ஹீமோஃபிலிக் ஃபாதர், இது வந்து நார்மல் மதர், XHY XX. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் when we make the criss cross pattern, so the children in the generation they will have ஒருத்தர் வந்து will be a carrier. ஸோ இது வந்து ஃபீமேல்ஸ், இது ரெண்டும் ஃபீமேல், இது ரெண்டும். ஸோ தேர் இஸ் அ நார்மல் மேல், ஒன்லி த ஃபீமேல்ஸ் வந்து தே கேரி. இதுலேருந்து என்ன புரியுது, இது வந்து ஒரு கிறிஸ் கிராஸ் பேட்டர்னில் எக்ஸிபிட் ஆகுது, ஒரு ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகுது. ஸோ இது வந்து ரெசிசிவ் டிசார்டரோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். ஸோ இட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த ஜீன் ஃப்ரம் மதர் டு சன் அண்ட் ஃபாதர் டு டாட்டர். ஓகே, ஸோ ஏன்னா இங்கே ஃபாதருக்கு தான் இந்த ஹீமோஃபிலிக் டெஃபெக்டிவாக இருக்குது, நாட் த மதர். ஸோ திஸ் இஸ் அ கிறிஸ்கிராஸ் பேட்டர்ன் ஆர் ஸ்கிப் ஜென்ரேஷன் இன்ஹெரிட்டன்ஸ் இன் விச் character is inherited to the second generation through carrier of first generation.
ஸோ செக்ஸ் லிங்க்டு கேரியர்ஸ் எக்ஸிபிட் கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதே அந்த கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் one of the female is getting married to a normal male. அப்போ இங்கே what are the possibility அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதை போட்டோம்னா one will be a carrier, okay, one will be a normal daughter, a normal son, but a definite male வந்து will be a sufferer. So the male will be a sufferer here. Okay, so இது வந்து one will be a carrier and one will be the sufferer. So இதில் எப்பவுமே எப்படின்னா ஃபீமேல்ஸ் வந்து சைலண்டாக கேரி பண்ணுவாங்க, மேல்ஸ் வந்து will suffer. அதுதான் இதுக்கு வந்து இன்னொரு பேர் அந்த ராயல் டிசீஸ்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. குயின் விக்டோரியா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மென்னில் வந்து அந்த சஃபரர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க, ஃபீமேல்ஸ் வந்து they'll be the silent carrier. If the father is hemophilic and mother is homozygous normal, predict the genotype of children and grandchildren. இங்கே வந்து பாருங்க, இப்போ வந்து hemophilic father, mother வந்து she is homozygous. Okay, so what will be the possibility? The father has to give it to the daughters, so the daughters will be the carriers, and here the sons are normal because the mother gives to their son. Okay, so they are normal. So இங்க வந்து first generation skip ஆகுது, but they are carrying the defective gene. இதே செகண்ட் சில்ட்ரன் அவங்க கிராண்ட் சில்ட்ரன்லன்னு வரும்பொழுது வாட் இஸ் ஹேப்பனிங், தட் கேரியர் இஸ் கெட்டிங் மேரிட் டு அ நார்மல் மேன். ஸோ தெர் இஸ் ஒன் கேரியர், ஒன் ஹீமோஃபிலிக் அண்ட் அதர் டூ ஆர் நார்மல். ஸோ வாட் இஸ் த ஜீனோடைப்? ஸோ திஸ் இஸ் த ஜீனோடைப். ஸோ தே ஆர் தட் இஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் 50% ஆஃப் சொல்கிறதோட இட் இஸ் 25%. ஸோ 25% வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 50% நார்மல் அண்ட் ஹியர் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 25% வந்து she is a carrier. 25% வந்து there is a possibility of the son, the grandson to get affected. So இந்த மாதிரி கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். So colorblind person cannot distinguish between red and green color. இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். Such persons வந்து we cannot put them in traffic police or எது pilot or police in the official அவங்க work பண்ண, even the train engine drivers and all, because they can't get the license. So color blindness is most common sex-linked disorder. It's a recessive condition because it's expressed in the recessive condition. XC ன்னு சொல்லுவோம். Okay, XC, that is where we will talk about. So இப்போ வந்து Miss Pooja whose father is colorblind marries Mr. Rakesh whose mother is colorblind. This couple has one child. Predict the probability of color blindness. If the child is a son, the child is a daughter. So இங்க வந்து பூஜா வந்து பாத்தீங்கன்னா our father is colorblind. So our father is colorblind na it should have been like this. Okay, so it should have been like this for Pooja. When it comes to Rakesh, definitely பாத்தீங்கன்னா here Rakesh வந்து is mother அப்படினும் போது definitely his mother would have been that is his mother would have carried the what you call the disease. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா the mother would have carried the disease. She is a colorblind person. So what will be the thing for Rakesh genotype? It will be like this, and for Pooja it will be like she would have been XCX. So when you are going to make a when we make the crisscross diagram, see XC, 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 Y, okay, next is XC, Y, and then X, XC, and then XY. So now what is the thing? Here the chances are 50%. Though the child is a son, if the child is, who will have the more probability? It is 50% probability. Okay, so what is that 50% probability? You can see here ஒரு ஜீன்ல டிஃபெக்டிவா நம்ம பார்த்தோம்னா அந்த டிஃபெக்டிவ் ஜீன் தான் வந்து என்ன இருக்கும், அது வந்து அப்படியே மேலுக்கு போகுது because it is a X-linked disorder. So it is carried only in the X gene. So அது வந்து டிஃபெக்டிவ் வந்தால் அது அப்படியே மேலுக்கு போயிட போகுது. ஃபீமேலாக இருக்கும்போது அவங்க சைலண்ட் கேரியராக இருக்க போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் சி 50% chances of what you call a female to get affected, 50% the male to be affected, but 50% வந்து they will be normal and one will be a carrier. So that 50% probability is there. So the enzyme glucose 6 phosphate dehydrogenase, in the deficiency வந்து பாத்தீங்கன்னா இந்த glucose 6 dehydrogenase enzyme வந்து is very much needed for what you call on the RBC இருக்கும். It is very much needed for that protecting the RBC from damage ன்னு சொல்லுவோம். So the absence of this enzyme is a sex-linked recessive trait. In the person who is deficient in this enzyme cannot have plasmodium in their RBC and so they cannot suffer from malaria. பிகாஸ் நம்ம இந்த சிக்கிள் செல் அனிமியா பார்த்துருக்கோம், இல்லைனா நம்ம வந்து இந்த இன்னொன்று கூட சொல்கிறோம்ல சிக்கிள் செல் அனிமியா இருக்குது, இன்னொன்று வந்து தெலசீமியா, அவங்களுக்கு கூட இந்த இது வராது, இந்த டிசீஸ் வராது. ஸோ தே கேனாட் சஃபர் ஃப்ரம் மலேரியா பிகாஸ் அது உள்ளே இருக்கிற அந்த பிஹெச் என்வாயர்மெண்ட் வந்து அந்த மலேரியாவை வளர விடாது, ஷேப்பும் அந்த மாதிரி இருக்குது.
பட் இஃப் சச் பர்சன்ஸ் ஆர் கிவன் ஆன்டி மலேரியா ட்ராப் அதோட ஆர்பிசி இன்னும் ரப்சர் ஆகும். ஏன்னா G6PD வந்து ஏற்கனவே வந்து இல்லைன்னு போது ஆர்பிசியோட கான்டூரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ தே வில் ஹாவ் சிவியர் அனிமியா. ஸோ இது ரொம்ப it can be very drastic, leading to death also. So percentage of G6PD வந்து more in South America, South Africa, because அங்க வந்து malaria prone zone. So G6PD deficiency is associated with hemolysis of what? Leukocyte, lymphocyte, platelet, RBC. So ஏற்கனவே சொல்லியிருக்கேன் G6PD அப்படின்னும் போது அது எதுக்கு தேவை? அந்த ஆர்பிசியோட மெட்டபாலிசம், அந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இந்த என்சைம் தேவை. மெயினாக வந்து ஆர்பிசியை வந்து அந்த மெம்பரைனை வந்து பார்த்துக்கிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அது இல்லைன்னா என்னது கஷ்டம். ஸோ இட் இஸ் ஆர்பிசி. ஓகே, Y linked or Hollandrick traits ன்னு சொல்லுவோம். Y linked Hollandrick traitsனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது Y chromosome pertaining-ஆ இருக்கும். Such traits are governed by the genes present on the Y chromosome. Particularly இந்த காது பக்கம் பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலி இட் ரன்ஸ் இன், அவங்களுக்கு வந்து இந்த காது சுற்றி நிறைய எக்ஸசிவ் ஹேர் க்ரோத் இருக்கும். இதுக்கு பேர் ஹைப்பர் ட்ரைகாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு அந்த மாதிரி இட் வில் கீப் கம்மிங் அப். ஸோ சச் ட்ரெய்ட்ஸ் பாஸ் ஃப்ரம் ஃபாதர் டு ஆல் சன்ஸ். எக்ஸாம்பிள் ஹைப்பர் ட்ரைகாசிஸ், எக்ஸசிவ் ஹேர் ஆன் த பின்னா, இட் இஸ் அ எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா ஹைப்பர் ட்ரைகாசிஸ் பின்னாவை சுற்றி இருக்கிறது எந்த விதமான இன்ஹெரிட்டன்ஸ், இது வந்து ஒய். இதே வந்து ஹீமோஃபிலியாவோ இல்ல கலர் பிளைண்ட்னஸோ நீங்க என்ன சொல்வீங்க, எக்ஸ் லிங்க்டு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டட். ஓகேவா? ஸோ தட் பாயிண்ட் யூ ஷுட் சே ஹாலண்ட்ரிக் ட்ரெய்ட் ஆர் ஒய் லிங்க்டு ட்ரெய்ட்ஸ். நான் ஹாலண்ட்ரிக் ஜீன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? டியா, யா வெரி குட். அதித்தி, ஸ்ரீவத்சவ், மைத்திலி, சூப்பர். So புரியுதா இது ஹைப்பர் ட்ரைகாசிஸ்? எஸ், குட். ஸோ எனி டவுட்ஸ் வித் திஸ்? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா பெடிகிரி அனாலிசிஸ் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். இது வரைக்கும் கான்செப்ட் கிளியரா? எவ்ரிபடி கிளியர்? ஸ்ரீவத்சவ், அதித்தி, மைத்திலி, எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியாவா, ப்ளீடர் டிசார்டரா, அங்க வந்து த்ரூ எக்ஸ் லிங்க்டு. இதே தலசிமியா, சிக்கல் செல்லா, ஆட்டோசோமல் ரெசிசிவ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதே வந்துட்டு கலர் பிளைனஸா, அதுவும் வந்து செக்ஸ் லிங்க் டிசார்டர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எது கான்செப்ட் என்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டாலே லைக் த கொஸ்டின்ஸ் வில் பி மோஸ்ட்லி பீட்டிங் அரவுண்ட் த புஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இஃப் யூ நோ த பேஸ் யூ கேன் வெரி வெல் கிராக் த்ரூ த கொஸ்டின்ஸ். எஸ், ஸ்ரீவத்சவ், மைத்திலி, எஸ். Shall I wind up the session, children? Okay, so thank you children. See you all in the next class with pedigree analysis. Fulla and the calculations, how to make the pedigree. ஏன்னா pedigree பார்த்தோன்னா பசங்க அப்படியே question விட்டுருவாங்க. You need not worry at all. Next class pedigree analysis சொல்லி தர போறேன். So that will be very easy. Okay, so thank you children. Bye bye. Okay.